ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போபேராதைராய்டிசம் தான் பார்க்க போகிறோம். ஹைப்போபேராதைராய்டிசம்னா என்ன? நம்மளோட பேராதைராய்டு ஹார்மோன் வந்து செக்ரீஷன் கம்மியாக இருந்ததுன்னா அதுதான் ஹைப்போபேராதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேராதார்மோன்ஸ் செக்ரீஷன் வந்து கம்மியாகுது. இதனால் என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஹைப்போகால்சிமியா வருது, ஹைப்பர் பாஸ்பட்டேமியா வருது அண்ட் லோ லெவல் ஆஃப் சர்க்குலேட்டரிங் பேராதார்மோன் லெவல் கம்மியாகுது. இது 3 தான் மெயினாக வந்து ஹைப்போபேராதைராய்டிசமில் நடக்குது. அடுத்த காசஸ் எதனாலலாம் இந்த ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் ரிமூவல் சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் பேராதைராய்டு. ஆக்சிடெண்ட்டாக அந்த தைராய்டு கிளாண்ட் ரிமூவ் பண்ணும்போது பேராதைராய்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா தைராய்டு கிளாண்ட் சர்ஜரியில் அப்போல்லாம் வந்து இந்த டெஃபிஷியன்சி வருது. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா இடியோபதிக் அட்ரோபி ஆஃப் பேராதைராய்டு. பேராதைராய்டு கிளாண்ட் வந்து அட்ரோஃபி ஆகிறதுனால. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கார்சினோமேட்டஸ் செகண்டரிஸ் இல்லைனா இன்ஃபெக்ஷன்னால டிஸ்ட்ரக்ஷன் ஆகும் பேராதைராய்டு கிளாண்ட். அதனால் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா நியோனாட்டல் ஹைப்போபேராதைராய்டிசம்னால. ஃபிஃப்த்து வந்து ஹைப்போமெக்னீசிமியா இருந்ததுன்னா. சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரீனல் ஃபெயிலியர்லாம் இருந்ததுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு செக்ரீஷன் கம்மியாக இருக்கும். செவன்த் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ரியாடைட்டிஸில் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து மெயினாக கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெட்டனை தான் இருக்கும். டெட்டனை தான் ஹைப்போக்கு வந்து மெயினான கிளினிக்கல் ஃபீச்சர். டெட்டனியில் என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ஸ் இருக்கும். ரொம்ப இந்த ஹேண்ட்ஸ் ஃபீட்ஸ் மவுத்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதான் பேராஸ்தீஷியா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பாஸ்மோஃபீலியா ஸ்பாசம் வந்து அதிகமாக இருக்கும். காலில் கையிலலாம் ரொம்ப ஸ்பாசம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவியர் நியூரோமஸ்குலர் இரிட்டபிலிட்டி வந்து இருக்குது. இதுதான் மெயினான டெட்டனை ஃபீச்சர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெலிஞ்சியல் ஸ்பாசமே. டெட்டனஸ்னாலே எல்லா இடத்துலையும் ஸ்பாசம் வந்து இருக்கும் காமனாக. நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்வல்ஷன்ஸ் இருக்குது. பேரசிஸ்டி அண்ட் சைக்காட்ரிக் பிஹேவியர் வந்து சேஞ்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை அண்ட் ஸ்கேலியாக இருக்கும். டூத்லாம் பெயின் இருக்கும், டீகே இருக்கும். கார்டியாக் அப்நார்மாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா க்ரானிக் ஹைப்போகால்சிமியானால் கார்டியாக் ஃபெயிலியரும் டெட்டானையும் வருது. இதுதான் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர் ஆஃப் ஹைப்போபேராதைராய்டிசம். இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம ஹைப்பருக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான் வந்து இதுக்கும் கொடுப்போம். ஹைப்பரில் வந்து என்னெல்லாம் எலிவேட்டர் ஆயிருந்ததோ இதில் வந்து அதெல்லாம் கம்மியாக இருக்கும். ஹைப்போவில் வந்து அதெல்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேராதைராய்டோட கிளாண்டோட செக்ரீஷன் ஹைப்பர் செக்ரீஷனை பற்றி பார்த்தோம். அப்புறம் இந்த பேராதைராய்டுனால என்ன டிசீஸ் வருது மெயினாக பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸ் வருது, ஆஸ்டியோபோரோசிஸ், அப்புறம் வந்து ஆஸ்டியோமலேசியா. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.